ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே வேலை செம்மையாக வாங்குறாங்க, போட்டு அந்த வேலை பாருடி இந்த வேலை பாருடி அப்படின்ட்டு தமிழ்ச்செல்வி பாவம் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்க்குறாங்க. அந்த வயிற்றில் இருக்க குழந்தை போயிடணும்னு இங்கே ஈஸ்வரி எல்லாருமே சுந்தரி அம்பட்டும் பாடுபட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி மட்டும் அவளை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பாட்டி கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்கே வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் தாமரை என்ன பண்ணுறாங்க, இவளை எப்படியாவது நிரந்தரமாக வீட்டை விட்டு விரட்டணுமே அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஆறுமுகம் ஃபோன் பண்ணிடுறான்னா உடனே எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சைலண்டில் போட்டுட்டு தோட்டத்து பக்கம் போயிடுறாங்க. தாமரையே எதுக்குடா ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நான் பண்ண போகிறேன், காசு தான் வேணும், எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும். என்னது 10 லட்சமா, 1 லட்சத்துக்கே வழி இல்லைடா, ஏன் 10,000த்துக்கே வழி இல்லை, நீ என்ன எப்படி கேட்குற? அதான் வச்சிருக்கியே, நகை நட்டு வச்சிருப்பில்ல, அதை வித்துட்டு கொடு. இங்கே பாரு ஆறுமுகம், இப்படிலாம் பேசாத, நான் அப்புறம் செம்ம காண்டாயிருவேன். இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவேன். நீ வந்து எப்படா சொல்ல முடியும், அதான் தமிழ்ச்செல்வி ஏற்றுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லல. அவள் ஏற்றுக்கலாம் பெருசு இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் ஃபோனை வாங்கி பேசுகிறது நீ தான். என் நம்பரை கொண்டே கொடுப்பேன், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அதுதான் நம்பர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், அதுவும் கரெக்டாக 9:30 மணி அந்த பொண்ணு அப்போ மணமேடையில் இருந்துச்சு, அப்படி அதுவும் சொல்லுவாங்களே, கரெக்டாக கண்டுபிடிப்பாங்களே, இப்போ நீ மாட்டுவியே அப்படின்னு. ஐயோ ஆறுமோ அதெல்லாம் சொல்லிடாத, உனக்கு பணம் தானே, நான் எப்படியாவது நான் 1 வாரத்தில் ரெடி பண்ணி தரேன், 1 வாரம் இல்லை 2 நாள் தான் தர்ற அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்தா அங்கிட்டு போகையில் சேதுபதி மாமா கேட்டுறாரு எல்லாத்தையும். அடி பாவி, எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா அப்படின்ட்டு வேகமாக சேதுபதி பார்க்க போகிறாங்க. அவன் அப்படியே கொஞ்சம் கட்டில் மட்டையாகி கிடக்குறாரு. சேதுபதி எந்திரா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை எந்திரி அப்படின்ட்டு தண்ணியை தெளிக்கிறாங்க. என்ன மாமா, ஏன் மாமா, டே குடி கெட்டுச்சுடா, எல்லா தப்பையும் பண்ணது யாரு, அவ தான், என் பொண்டாட்டி தான். அப்போலாம் இல்லைடா, இங்கே தாமரைன்னு இருக்காளே அவ தான் அப்படின்னு. என்ன மாமா சொல்லிய அப்படின்னு சொல்லி வேகமாக எந்திரிக்கிறாரு. அவர் குடித்த போதையே இறங்கிடுது அந்தளவுக்கு. என்ன மாமா, ஆமாடா உன் பொண்டாட்டின்னு நினச்சிட்டு இப்படி குடி போதையிலே கிடக்குறியடா, ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணது அவதான்டா அப்படின்னு சொல்லிடுறாங்களா. எப்படி மாமா, எதை வச்சு சொல்கிறது, நீ வா, நான் காதால் கேட்டேன், நம்ம அந்த ஆறுமுகத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை பிடிக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கல, அவன் அப்படியே நடுங்கி போயிடுறான். சேதுபதியை பார்த்தோன்னே உண்மையை சொல்கிறா, உனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது யார், ஐயோ உண்மையை சொன்னால் 10 லட்சம் போயிருமே, தமிழ்ச்செல்வின்னு அவன் மேலே பழி போட்டுருவோமா, சேச்சே நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், இது எவ்வளோ பெரிய பாவம், அந்த பிள்ளைய வாய் வைரமாக இருக்குது, இப்போதான் போராட்டம் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிருக்கு, அதனால் நம்ம உண்மையை சொல்லிடுவோம், பணம் பெருசு தான், இருந்தாலும் பணத்தை விட ஒரு உயிரோ, நம்ம ஒரு நல்ல மனிதாபிமானம் முக்கியம் அப்படின்ட்டு. அண்ணே அது வந்துண்ணே சொல்லுடா, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அத்தை பொண்ணு தாமரை தானே அப்படின்னு போட்டு உடைச்சிடுறாங்க. நிஜமாவாடா, ஆமாண்ணே சத்தியமாண்ணே அவள் தான். ஏன் அப்போ இத்தனை நாள் சொல்ல, இல்லைண்ணே கோச்சுக்காரியே, நான் கொஞ்சம் அல்ப ஆசையில் பணங்காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் அவளை காட்டி கொடுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்புன்னு அரைகிறாரு. அட நாயே, ஏன்ட்ட சொல்லியிருந்தேன் நான் தந்திருப்பேனேடா காசை அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தமிழ்ச்செல்வியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கூப்பிட்றாங்க. அந்த சமயம் ராஜாங்க இல்லை, பாட்டி அத்தை சித்தி அம்மா எல்லாம் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ தாமரை இங்கே வாடி அப்படிங்கிறாங்களா. வந்த கையோட பலார்னு அற கொடுக்குறாரு சேதுபதி. ஏன் மாமா இப்போ என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தாமரை. என்ன நீ பண்ணேன்னு உனக்கு தெரியலை, மனசாட்சி இல்லை, ஃபோன் வாங்கி பேசுனியே ஆறுமுகத்தை பார் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வந்து நின்னோடனே கூட நடுங்கிடுது அத்தாளுக்கும் மகளுக்கும். ஐயோ ஏன்டா இங்கே வந்தாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ண ஏது பண்ண எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டுக்காங்க. அந்த ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணது இந்த தாமரை தான், என் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிறாரு பாருங்க. என் பொண்டாட்டின்னு சொன்னோடனே தமிழ்ச்செல்வி முகத்தில் அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. அப்படியே பார்க்குறாங்க. பாவம் என் பொண்டாட்டி எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படிங்கிற. சரிப்பா, தாமரை தான் பண்ணான்னு என்ன ஆதாரம் இருந்தால் இவன் தான் வந்திருக்கனே, இவன் போய் கூட சொல்லலாம்ல, அவங்க அப்பா ஏதாவது காசு பணத்தை கொடுத்து சொல்லலாம்ல அப்படிங்கல. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், இந்த நம்பரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லல. யாருமே வந்துட்டு, அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, ஆதாரம் என்கிட்ட இருக்குது, என்னப்பா சொல்கிற அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்கிறத தாமரை செல்வி பேசுனதை எல்லாத்தையுமே போட்டு காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா போதுமா அப்படின்னு சொன்னோடனே, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே எல்லாரும் குறை நடுங்கி போயிருக்காங்க. அடி பாதகத்தி, என் பையனை நீ தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைய விடுங்க, இப்போ ராஜாங்க வரட்டும் இருக்குடி உனக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே பாத்திரம் பூரா போட்டு விளக்கிட்டு இருக்கு. விளக்குன கையோட எந்திரிச்சு வந்து நிற்கிதா. வா தமிழ்ச்செல்வி, நீ இனிமேல் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டி அணைச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிடுறாரு. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சு நொறுக்கிறாரு தாமரையை. 2 பேரையும் ஆத்தாளை மகளையும், ஆத்தா நீயும் கூட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தையை பார்த்து கேட்குறாரு, அத்தை நீங்களும் கூட்டா. ஐயோ தம்பி எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தாமரை மட்டும்
இழுத்துட்டு வந்து வாசலில் விட்டுறாங்க. எங்கள் அப்பா வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் முடியும். உடனே பாட்டி திண்டு, ஏயா சேது, அவர் வந்து என்னையா பண்ண போகிறேன், நான் சொல்கிறேன், இவன் இந்த வீட்டுக்கு வேணாம், இவ களங்கமானவ, கரும்புலி செம்புலி குத்துனவ, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் பெத்த தங்கத்தை ராசாங்கத்தை தலைகுனியை வச்சது சிரிக்கி இவ தானா, வீட்டில் வச்சுட்டே பாலை பார்த்துருக்கோம். ஏண்டி இவ்வளவு பண்ணிவிட்டு என் பேத்தி பாவம் வாய் வயிறுமா இருக்கா, அவளை போய் எல்லாம் பண்ணிட்டீங்களேடி, அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டீங்க அப்படிங்கல. அங்கிட்டு ஒரு பக்கத்து சேதுபதி சித்தி இருந்துட்டு, ஐயோ எல்லாம் போச்சே, நம்ம இவளை அவ்வளவுதான், இவளை கொடுமைப்படுத்தி அனுப்பலான்னு பார்த்தா மறுபடியும் நல்ல பேரோட வீட்டுக்குள்ள வந்துட்டாலே, ஐயோ இவளுக்கு 2 பேரும் வெளியில் போப்பாருங்களா, இத்தனை நாளும் அப்போ தாமரை தான் பண்ணாளா, அப்புறம் எப்படி அவளுக்கு குற்றத்தை ஒத்துக்கிட்டாளுங்க, அதுதான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க. ஏன் சேதுபதி, அப்புறம் ஏன் அவள் இங்கே பாருங்க சித்தி, எதுவுமே சொல்லாதையே தேவையில்லை, அவன் ஆதாரத்தோடு சொல்லிட்டான், நான் தான் சொன்னேன்னு சொல்லி இவ தான் எல்லா காசு கொண்டு கொடுத்துட்டு இருந்திருக்கா, இது கூட தெரியாதா அப்படின்னு வாய் அடைச்சிடுறாங்க. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராசாங்க வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களா இல்லை மன்னிச்சு வீட்டிலே வச்சுக்க போகிறாங்களா, என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.